வேற யாரும் இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு நினைச்சு மச்சான் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாப்ள, நம்ம வீட்டு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அந்த கலிவர்தனை தவிர வேற யாருங்க நினைக்க போறா? அது எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா இது கலிவர்தனோட வேலை இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அது எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? கலிவர்தனுக்கு பென்டிரைவ் பத்தி எல்லாம் யோசிக்க தெரியாது. அந்த கலிவர்தனுக்கு பென்டிரைவ் அளவுக்கெல்லாம் யோசிக்க தெரியாது. ஏரங்கா, கலிவர்தன் விட்டா நம்ம குடும்பத்துக்கு வேற யார் எதிரி இருக்கா? அவனை தவிர நம்ம குடும்பத்துக்கு வேற யார் எதிரி இருக்கா? அவன் தான். வேற யாரும் இந்த வேலையை பத்தி தெரிஞ்ச ஆளை வச்சு இந்த வேலையை பண்ணிருப்பான். இல்ல பாட்டி, மாப்பிள்ள சொல்றதும் சரிதான். கலிவர்தனை தவிர வேற யாரும் அந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க யாருன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். மச்சான், நீங்க இத பத்திலாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு நினைச்சு எத்தனை பேர் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும். அதை எல்லாம் தாண்டி இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். டேய், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான்டா இருந்தேன். உன் டீலிங் வேற லெவல்ல இருக்குடா. இனி உன் தங்கச்சி நர்மதாவால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. கதிர், என்ன கதிர், என்னாச்சு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. மனசே சரியில்லை. அதான் உனக்கு போன் பண்ணி வர சொன்னேன். இப்ப என்ன நடந்துச்சு? அந்த கலிவர்தன் தான் குடும்பத்துக்கு எதிரி. அவன் தான் ரோகிணி கல்யாணம் நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இப்ப ரோகிணி கல்யாணத்தை தடுக்க வேற யாரோ ஒருத்தங்களும் முயற்சி பண்றாங்க. யாருன்னு தான் தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை கூட சமாளிச்சிடலாம். ஆனா யாருன்னே தெரியாத எதிரிய எப்படி சமாளிக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க கதிர்? நீங்க யார பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? யாருன்னு தெரியாதது தானே இப்ப பிரச்சனைங்க. தெரியாத நம்பர்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணி ஒரு பென்டிரைவ் கொரியர்ல வரும், அதை பார்த்துட்டு இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொன்னான்ல. போன்ல சொன்ன மாதிரி அப்படி எந்த பென்டிரைவும் வரலையே. அப்புறம் ஏன் அத பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? பென்டிரைவ் வரலனாலும் எதுக்காம அப்படி எனக்கு போன் பண்ணி சொல்லணும்? அப்போ அவனோட நோக்கம் என்ன? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது தானே. ரோகிணி கல்யாணம் நடக்க கூடாதுன்னு கலிவர்தனை தாண்டி இன்னொருத்தனும் நினைக்கிறான்ல. இப்ப அவன் யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படியெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க கதிர். உங்ககிட்ட நான் தானே எப்படி சொல்றது? தேவையில்லாம நீங்க உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. அப்ப எனக்கு போன் பண்ணது யாரு? கலிவர்தன் நம்மள கன்ஃபியூஸ் பண்ண கூட யாரையாவது வச்சு நமக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இல்ல, நிச்சயமா இது கலிவர்தனோட வேலை இல்ல. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அவனுக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லைன்னு நீ சொன்ன மாதிரியே மாப்பிள்ளையும் சொன்னாரு. இது எல்லாத்தையும் தாண்டி வேற யாரோ ஒருத்தர் இந்த கல்யாணத்தை நிறுத்த நினைக்கிறாங்கன்னு அவர் தான் சொன்னாரு. அப்பதான் எனக்கே தோணுச்சு. அருண் தெளிவா நம்மள பத்தி சொல்லாம வேற யாரோ ஒரு எதிரி இருக்காங்கன்னு சொல்லி வேணும்னே குழப்பி விட்டுருக்கான். கதிர், நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. மாப்பிள்ள ஏதோ ஒரு குழப்பத்துல சொல்லிருப்பாரு. கலிவர்தனை விட்டா
இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற அளவுக்கு வேற யார் எதிரே இருந்துற போறா? அதுவும் உங்களுக்கு தெரியாம. கதிர், நிச்சயமா அப்படியெல்லாம் யாரும் இருக்க சான்ஸே இல்ல. அதனால நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. சரி கதிர், டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். போலாம் வாங்க. நர்மதா, நீ வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ ஓரளவுக்கு தெளிவா இருக்கேன். இல்லன்னு வையே, கண்ணுக்கு தெரியாத அந்த எதிரி யாருன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு பிபி தான் எகிரி இருக்கும். கன்ஃபார்மா அது அந்த கலிவர்தனோட வேலையா தான் இருக்கும். அதனால இனிமே ஃபோன் கால் வரத பத்தி எதுவும் யோசிக்காதீங்க. ம், இனி கல்யாண வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி. ம், அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். சரி, பாய். பாய். அருண் நம்மள மாட்டு விடணும் நம்ம பேரை நேரடியா சொல்லாம வேணும்னு இன்னொரு எதிரி இருக்காங்கன்னு சொல்லி கதிரை நல்லா குழப்பி விட்டுருக்கான். நல்ல வேலை கதிர் அந்த போன் காலை பத்தி யோசிக்க விடாம கல்யாண வேலையை பார்க்க சொல்லி டைவர்ட் பண்ணி விட்டாச்சு. அம்மா, சொல்லுமா. என்னடி காலையில இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல? ரொம்ப பிஸியா? சரி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போது போது. என்னடி ரொம்ப இழுத்து சொல்ற? சரி, அதை விடுமா. உனக்கு அருண் ஃபோன் பண்ணானா? எங்க அவன் ஃபோன் பண்ணுவான்? எங்க இருக்கானோ, என்ன பண்றானோ, என்ன பிரச்சனையை இழுத்துட்டு வர போறானோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவனை நினைச்சு நினைச்சு பக்கு பக்குன்னு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் அவன் ஃபோன் பண்ணாட்டி என்ன? எனக்கு மட்டும் ஃபோன் பண்ணி காலையில இருந்து பேசவே இல்லையேன்னு கேக்குறல்ல. அதே மாதிரி நீ அருண்க்கும் ஃபோன் பண்ணி எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க வேண்டியதானே?